தற்போது மெரினாவில் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஆங்காங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சில இடங்களில் தடியடியும் நடத்தப்பட்டது. தற்போது மெரினா கடற்கரையில் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் மணல் திட்டு பகுதியிலிருந்து கடற்கரையை நோக்கி சாலை பகுதியை நோக்கி போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் பணியை காவல்துறையினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கடந்த 7 நாட்களுக்கு மேலாக போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் போராட்டக்காரர்களை போராட்ட களங்களிலிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சிகளை இன்று காலை முதல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்த போராட்ட களங்களிலிருந்து போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் மெரினா கடற்கரையில் தற்போது போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் காவல்துறை சார்பாக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மெரினா கடற்கரையில் இருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். மகாலிங்கம், நீங்க மெரினா கடற்கரையில் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? தற்போது இந்த காட்சிகள் மூலமாக பார்க்கப்படுகிறது மணல் திட்டு பகுதியிலிருந்து கடற்கரையை நோக்கி சாலை பகுதியை நோக்கி இந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். களச்சூழல் என்ன? கார்த்திகேயன், தற்பொழுது விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிராக ஆயிரக்கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களும் இந்த பகுதியில் உள்ள மீனவ கிராமத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதியில் தற்பொழுது கடல் பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 - 4000 பேர் இருப்பார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. இதற்காக மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது. ஆனால் எங்களை அவர்கள் போராட்டக்காரர்கள் சொல்வது என்னவென்றால், அறவழியில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம், தொடர்ந்து எங்களை அறவழியில் போராட்டத்தை விடுங்கள், நாங்கள் எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் காரணமாக நாங்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித பிரதிபலனும் இல்லை. பிறகு போலீசார் செய்தியாளரிடம் சந்தித்தார்கள். குறிப்பாக மயிலாப்பூர் துணை ஆணையர் செய்தியாளர் சந்தித்த பொழுது அமைதியான முறையில் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற தகவலை சொன்னார்கள். தற்போதைக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிய வண்ணம், கருப்பு கொடி ஏந்திய வண்ணம் இங்கு போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது போலீசாரும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு பெரிய சிக்கலை போலீசார் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வலுக்கட்டாயமாக இங்கிருந்து அகற்றுறது, தடியடி செய்வது, இதையெல்லாம் கண்டித்து வீடு சென்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் சரி, ஆதரவாளரும் சரி, பொதுமக்களும் சரி, வீடு சென்றவர்கள் மீண்டும் இந்த போராட்ட களத்திற்கு வருவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5 இடங்களில் தொடர்ந்து அவர்கள் உள்ளே நுழைந்து மெரினா கடற்கரைக்கு வர வேண்டும் என்ற, மெரினாவை நோக்கி செல்லும் சாலை வழியாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் வர பார்க்கிறார்கள். ஆனால் அந்த இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது அவர்கள் உள்ளே வராத வண்ணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு தடியடி நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மெரினாவை ஒட்டியுள்ள பகுதிகள் அனைத்தும் மிகவும் பதட்டமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கலாம். இந்த பகுதி மிகவும் பதட்டமாக இருக்கிறது. எந்த நிலையிலும் எது வேண்டாம் நடக்கலாம் என்கிற சூழல் நாம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே
அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் தற்பொழுது கடல் அருகே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்து போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களிடம் பேசினோம். அவர்கள் சொல்லும் விஷயம் என்னவென்றால், அமைதியான முறையில் தொடர்ந்து போராட்டம் நடத்த அனுமதித்தால் நாங்கள் மீண்டும் பல இடத்துக்கே வந்து அமர்ந்து கொள்கிறோம், அங்கிருந்து தொடர்ந்து போராட்டத்தை தொடர்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். எனவே தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும். காவல்துறையினர் எங்களை சுற்றி இருக்கிறார்கள். நாங்கள் அமைதியான முறையில் தான் போராடுகிறோம், எந்த வன்முறையில் நாங்கள் ஈடுபடவில்லை, காவலரை தாக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை சார்ந்தவர்கள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னோக்கி சென்றால் நாங்கள் பல இடத்திற்கு வந்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவோம் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இரு தரப்புக்கும் இடையே இன்னும் எந்தவித முடிவும் வரவில்லை. எனவே அவர்கள் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கு ஒரு தரியடி போன்ற ஒரு காட்சியை பார்த்தோம். அந்த காட்சி என்னவென்றால், இங்கு கடற்கரைக்குள்ளே அமர்ந்திருப்பவர்களுக்கு உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. எனவே அந்த தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் போலீசார் அங்கு வந்து தடுத்திருக்கிறார்கள் என்ற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த சுற்றியுள்ள மீனவ கிராமங்களினுடைய ஆதரவு என்பது போராட்டக்காரர்களுக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல்வேறு கிராம மக்கள் இந்த பகுதியில் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள். அவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் செய்தார்கள். காவல்துறை ஏன் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்ற தொடர்ந்து அவருக்கு ஆதரவாகவே பேசி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் இது இந்த விவகாரம் என்பது மிகவும் ஒரு தலைவலியான விவகாரமாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக காவல்துறை சொல்லுவது என்னவென்றால், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், இங்கிருந்து அமைதியான முறையில் செல்லுங்கள், நல்ல முறையில் போராட்டம் நடத்தினீர்கள், நாங்களும் 7 நாள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், அதே போல நீங்களும் நல்ல முறையில் நடந்து கொண்டீர்கள், கலையும் போது ஏன் இந்த மாதிரியான சிக்கல்கள் நீங்கள் சந்திக்கிறீர்கள், உங்களுக்கான ஒரு நல்ல முறையில் இந்த போராட்டம் நடைபெற்றது, நல்ல முறையில் கலைந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் காவல்துறை சொல்வது பல்வேறு தகவல் இருக்கிறது. ஒன்று, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் இங்கிருந்து சென்று விட்டார்கள், தற்பொழுது போராட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். எனவே அது தற்பொழுது குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை காவல்துறையினர் சொல்கிறார்கள் என்பதிலும் நாம் அதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மாணவர்களில் பலர் இந்த போராட்டத்தில் நேற்று இரவே கலைந்து சென்றதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் போராட்டக்காரர்கள் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. போராட்டக்காரர்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் அமைதியான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் யாரும் கலைந்து செல்ல விரும்பவில்லை, எங்களுக்கு ஆதரவாக இருந்த ஹிப்கப் தமிழா ஆதி உள்ளிட்ட பல்வேறு ஆதரவாளர்கள் எங்களிருந்து இந்த போராட்டத்திலிருந்து விலகியதாக சொன்னார்கள். எங்களையும் போராட்டத்தில் கைவிடுமாறு சொன்னார்கள். ஆனால் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். போலீசார் தற்பொழுது போராட்டக்காரை நோக்கி கேட்கும் ஒரே கேள்வி என்னவென்றால், சட்டத்தை திருத்த வேண்டும், காளையை காட்சிப்படுத்தப்படாத பட்டியலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை. அது அரசாங்கம் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் செய்துவிட்டன. ஆனால் அதற்கு பிறகும் ஏன் நீங்கள் போராட வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தமாக இன்னும் போராட்டக்காரர்கள் அது குறித்த ஒரு தெளிவான ஒரு எந்த கருத்தையும் முன்வைக்க விரும்பவில்லை. அமைதியான முறையில் எங்கள் போராட்டம் இறுதி வரைக்கும் தொடரும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது சட்டமன்றம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்த போராட்டம் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நிலைமை அதுபோன்றுதான் இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டாலும் கூட ஒரு பதற்றமான பகுதியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இது போலீசார் தற்பொழுது என்ன திட்டமிட்டிருந்தார்கள் என்றால், இந்த பகுதியில் உள்ளவர்களை அப்புறப்படுத்தினால் இங்கு போராட்ட களமாக மாறியிருந்த மெரினா தற்பொழுது மீண்டும் பழைய நிலைக்கு வரும் என்று கருதினார்கள். அதற்கான திட்டங்களை வகுத்தார்கள். அந்த திட்ட வகுப்பில் ஏதாவது குறைபாடு இருக்குமா என்ற கோணத்திலும் தற்பொழுது போலீசார் விவாதித்து வருகிறார்கள். ஏனென்றால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாதி போராட்டக்காரர்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆனால் மீதி உள்ளவர்களை அப்புறப்படுத்த முடியவில்லை அவர்களால் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இரு தரப்பும் தற்பொழுது அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்த ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகேயன், மகாலிங்கம், மதுரை தமுக மைதானத்தில் பேசின காவல்துறை உயர் அதிகாரி கூட இந்த போராட்டத்தில் மாணவர்கள் இல்லாத வேறு பகுதிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கிற தகவலை குறிப்பிட்டார். இப்போ சென்னையிலையும் அதே மாதிரியான ஒரு கருத்தை காவல்துறை தரப்பில் முன்வைக்கிறார் நீங்க சொல்றீங்க. எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த குற்றச்சாட்டை காவல்துறை தரப்பில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? கார்த்திகேயன், 17ஆம் தேதி இந்த போராட்டம் தொடங்கிய போதிலிருந்து நாம் முழுமையாக மாணவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, காவல்துறை என்ன செய்கிறது, எது மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்ற முழுமையான பதிவை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். 14ஆம் தேதி காலை 7 மணி அளவில் விவேகானந்தர் இல்லத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் அமர்கிறார்கள், சாலை மறியல் செய்கிறார்கள். அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால், அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டு எங்கிருக்கிறார்கள், காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள், எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்ற ஒரு தகவலை எதிர்த்து இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள், சாலை மறியல் செய்தார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை முன்வைத்து போராட்டம் நடத்தினார்கள். அத்தோடு ஜல்லிக்கட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடக்கவில்லை, இந்த ஆண்டு கட்டாயமாக நடைபெற வேண்டும், அதற்கு மத்திய மாநில அரசுகள் கட்டாயமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள்.